ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சி நடக்கக்கூடிய விழா எதுனா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா. 2 ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வந்து நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன். உடனே பெரிய பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதில்ல, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்டின் தான். நீங்க முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க இந்து நினைச்சாலும் நான் இந்து தான். ஏன்னா அது எல்லாருக்குமே பொதுவானது தான். எப்பொழுதுமே காலையில எதிர்த்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்ய பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா கைட்டு தூக்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்ய பரப்பது மட்டும்தான் வேலையா இருப்பாங்க. அதே ஒரு பெரிய கடமையா செய்வாங்க. மாநிலங்களுடைய உரிமைகள்லாம் பிடிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் சொல்லியிருக்காங்க, 200 தொகுதிக்கு அதிகமான தொகுதியில திமுக கழக அணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஆயிரக்கணக்கான கூடியிருக்கீங்க, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன, வண்ண விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சி நடக்கக்கூடிய விழா எதுனா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் வந்து எனக்கும் கூடுதல் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிய, நான் படிச்சது டால்பாஸ்கர் ஸ்கூல்ல, அதுக்கு மேற்படிப்பு படிச்சது லயலா காலேஜ்ல. இங்க குறிப்பிட்ட சொன்னாங்க, 2 ஆண்டு ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில வந்து நானும் ஒரு பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன். உடனே பெரிய பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல். நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதில்ல, நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்டின் தான். நீங்க கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டின், நீங்க முஸ்லிம் நினைச்சா நான் முஸ்லிம், நீங்க இந்து நினைச்சாலும் நான் இந்து தான். ஏன்னா அது எல்லாருக்குமே பொதுவானது தான். எப்பொழுதுமே எல்லா மதங்களுமே அடிப்படையிலே அன்புதான் முக்கியம். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கும். எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன. ஆனால் அதே மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட விரும்புவதுதான் மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க, பரப்புவாங்க. வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க. உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது. அதனாலதான் அவர்கள் தொடர்ந்து பொய்யையே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க. காலையில எதிர்த்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்யை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னா கைட்டு தூக்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்யை பரப்பது மட்டும்தான் வேலையா இருப்பாங்க. அதே ஒரு பெரிய கடமையா செய்வாங்க. மதத்தை வச்சு அரசியல் காரியம் கேட்பவர்கள் மட்டும்தான் வெறுப்பை பரப்புவாங்க என்று நாம் இன்றைக்கு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உயர் பொறுப்பு உள்ளவங்க. சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம பார்த்தோம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அங்க பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா, அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு நாம் குரல் கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்துல நியாயம் கிடைக்கும்? அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்துல கடந்த 13ஆம் தேதி மாநிலங்களவையில ஒரு எம்பிக்கள்ல ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், காங்கிரஸ் எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம். ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே இல்லை. அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை
கூட ஆதரிக்கும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் பிடிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துருக்கு. வெளி வேஷத்துக்காக தான் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேல இன்னொரு உதாரணம், அதிமுக பொதுக்குழு நடந்தது 2 நாளுக்கு முன்பு. அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசாங்கத்தையோ அவங்களை கண்டிச்சோ வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடல. இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஒரு சிறுபான்மை அமைப்புகள் இன்னும் நம்புகிறார்களே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு இருந்த கவலையாக இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைகள் பழைய இலக்கியத்துல 2 விதமான நிழல்கள் பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். வடமொழியில் இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட சாகுந்தலம், அதுல ஒரு நிழல் பற்றி அவர் சொல்கிறார். ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி, ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை, நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கின்றன. அந்த நிலத்துல பாம்பு ஒன்று ஊருக்கு வருகின்றது. வெயில் ரொம்ப கடுமையாக இருப்பதால் அந்த தலை ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாம்பால தரையில ஊர்ந்து வர முடியல. அதனால அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, தன்னுடைய தலையும் உடம்பையும் தூக்கிட்டு வெறும் வாழை மட்டும் வச்சுக்கிட்டு மெதுவா நகர்ந்து வந்துட்டே இருக்கு. கலப்பாக கொஞ்ச நேரம் அந்த பாம்பு நின்று பொழுது அந்த பாம்புடைய தலை மற்றும் உடம்போட நிழல் தலையில படுது. அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழல்ல நின்று கொண்டிருக்கிறது. பாம்பு கீழே குனிந்து பார்க்காமல் இருப்பதால் தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவளையோட நிலைமை தெரியும். அடுத்து இன்னொரு கலைஞர் சொல்றது, 2வது நிலை பற்றி தமிழ் இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு தாய்மானும் குட்டி மானும் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்குது. உச்சி வெயில் தாங்க முடியவில்லை, அதே மாதிரி வெயில். குட்டி மானால் நடக்க முடியவில்லை. அப்பொழுது தாய்மான் நின்று கொண்டு அதனுடைய நிழல் ஒரு பக்கம் விழும்பொழுது தாய்மான் என்ன பண்ணிச்சு, இந்த குட்டி மான பொழுது என்னோட நிழல் நின்றுக்கோ அப்படின்னு ஓய்வெடுத்துக் கொள்ளும் அப்படின்னு அந்த தாய்மான் சொன்னது. கொடுக்கும் வயது தான் தான் தாங்கிக் கொண்டு குட்டிமான் நிழல் கொடுத்தது அந்த தாய்மான். இப்போது 2 நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இதுல முதல்ல சொன்ன பாம்பு நிழலுக்கும் தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை மக்கள் பார்க்கிறாங்க. அந்த பாம்பு கொஞ்சம் கீழே குடிந்து பார்த்து விட்டால் தவளையுடைய கதை முடிஞ்சு போனது. ஆனால் திமுகவை நீங்கள் நம்புவது தாய்மான் நிழல குட்டிமான் நினைப்பார்வதை போல அப்படிதான் நீங்க திமுக பார்க்கிறீங்க. இது அன்பால் செய்கின்ற உதவி, இதற்கு ஈடு இணையே கிடையாது. ஆகவே இந்த தமிழ் மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கின்றன. சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்பே பேசியவர்கள் சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டில் இருந்து அந்த கோரிக்கைகள் எல்லாம் அந்த கோரிக்கைகளை இதெல்லாம் கூடிய விரைவில் அதையெல்லாம் நான் செய்து கொடுப்போம். நம்முடைய கழக அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை விட்டு கூறிவிட்டு, 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 200 தொகுதிக்கு அதிகமான தொகுதியில திமுக கழக அணி ஜெயிக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்கா, நீங்க எல்லாம் எங்க கூட இருப்பீங்க, எங்களுக்கும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நீங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அரணாக இருக்கும் கழகத்திற்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. இன்னும் 1.5 காலத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. எப்பொழுதும் போல இப்பொழுதும் கழகத்திற்கு நீங்கள் பேராதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்தை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.